வீட்டுக்கு இட்டுன்னு வந்து நான் அவனை படுக்க போட்டேன். வீட்டில் படுத்துட்டான். நாங்கள் தெத்தி எடுத்துகிட்டு போய் நாங்கள் குளிச்சுட்டு வந்து நான் கேட்டை சாத்தலான்னு வெளியே வந்தேன். வெளியே வர சீனாத்துன்றவன்ற மட்டும் 3 பேர் பைக்கில் 3 பேர் வந்து நான் உள்ள நிற்கிறவனை கூப்பிட்டு இன்னும் 2 நாளில் நீங்கள் யாராவது 2 பேர் செத்துருவீங்க அப்படின்னா. அதுக்கு என் 3வது பையன் என்ன பண்ணா, யாரோட கேட்குறேன்னு கேட்டான். கேட்டதுக்கு என் பையனை போட்டு ரெடி ஆச்சிட்டான். நானும் அடிக்க ஓடினேன். அவனை அடிக்க ஓடணும். உடனே என்ன பண்ணாங்க, அவன் கூட வந்த பையன் வந்து கூப்பிட்டு இட்டு போயிட்டானுங்க. இட்டுன்னு போய் சுற்றிக்கின்னு வந்து நாங்கள் கேட்டை திறந்துட்டு நிற்கிறோம். பாம்பை எடுத்துன்னு வந்து கேட்டாண்ட அடிக்கிறது ஓடியாந்தான். நாங்கள் உள்ளே ஓட்டோம். அவன் கூட வந்த பையன் ஈத்தானுங்க. அதில் 2 பசங்க யாருன்னு தெரியல. ஈத்தானுங்க. ஈட்டு சொல்ல நான் போச்சு. இந்த இடத்துல வச்சேன். என் கேட்டு மேலே பாம்பு அடிச்சானுங்க. 3வது பாம்பு அந்த இடத்துல வச்சானுங்க. 2வது 3வது வந்து அங்கே அடிச்சானுங்க. இது வந்து சேர்ந்து கூட்டு களவாணியை செய்தது வந்து தீபக்ன்றவனும் சீனாத்துன்றவனும். சீனாத்து கூட இன்னும் 2 பேர். அது எனக்கு வந்து முகம் தெரியல. எங்களை 2 பேரும் உங்களை யாராவது 2 பேரை காலி பண்ணுறோன்னு சீனாத்து வாயால் என் காதுக்குள்ளே கேட்ட என்னை கேட்டான். கேட்க சொல்லதான் நான் அவனை அடிக்க ஓடினேன். நான் இன்னும் 2 நாளில் யாராவது செத்துறீங்க அப்படின்னு சொன்னான். சொல்ல வச்சு தான் நான் அவனை அடிக்க ஓடினதான் அவன் எங்கள் பையனை வந்து ஒரு அடி அடிச்சிட்டான். சரி அடிச்சாலும் பரவாயில்லடான்ட்டு நான் என் பையனை ஈத்துன்னு போயிட்டேன். ஈத்துன்னு போக சொல்ல அவங்க அண்ணன் வந்து அவனை அடிச்சு இட்டு போயிட்டான். இட்டு போய் 2வது ரிட்டர்ன் போய் வந்து தான் பாம்பு எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டு கேட்டில் பாம்பு அடிச்சான். நாங்கள் தப்பிச்சது, நானும் என் பொண்டாட்டியும் தப்பிச்சது. அவங்க சொந்தக்காரே ஒருத்தர் குட்டின்ற இருக்கிறார். அதுக்கு தாச்சா அவங்க சொந்தக்காரே ஒருத்தர் இருக்கிறார் தாச்சா. அவரும் என் கூட சேர்ந்து தான் உள்ளே ஓடி கேட்டை சாத்திட்டோம். இதான் நடந்தது. இதுக்கு முன்னாடியே இது வந்து மூட்டு என்னன்னா, எங்கள் பையனை காலி பண்ணுற சுஜித்ன்றவனை காலி பண்ணணும் அப்படின்னு தீபக்ன்றவன் சொல்லிக்கிறான். சீனாத்துக்கிட்ட தீபக்ன்றவன் சீனாத்துக்கிட்ட சொல்லிக்கிறான். சுஜித்தை காலி பண்ணணும், கட்டி கொடுன்னு கேட்டுக்கிறான். அதுக்கு சீனாத்து என்ன பண்ணிக்கிறான், எல்லாம் ஒன்று வானாடா அப்படின்னு. இந்த மூட்டு தான் அடுத்தது சாவில் வந்து இது வந்து பெரிய சண்டையாகிடுது. எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தேவை. அது இல்லாமல் எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. நான் வந்து தண்ணி ஆப்ரேட்டரு பஞ்சாயத்தில். நான் நைட்டில் அடிக்கடிக்கு போய் மோட்ரு விடுவேன். எனக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஜெகநாதன். ஆவனூர் காட்டுப்பத்து சாலை. இது டெத்தாண்ட ஏதோ சண்டை. அது வந்து நான் பையனை போய் திட்டம் பண்ணி வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டேன்.